ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட திரவியம் கலாட்டாவோட இன்டர்வியூ வந்து ரீசெண்டாக போஸ்ட் பண்ணிட்டாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. பார்த்த உடனே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. சூப்பரான ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. ரசிகர்களோட நிறைய டவுட்டை வந்து கிளியர் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லணும். நிறையவே ஃபேன்ஸை பற்றி பேசியிருந்தாரு. ஏன்னா ஃபேன்ஸ் வந்து ஓட் போட்டு இது ஜெயிச்சதுனால ஃபேன்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. 6,00,000 ஓட்டுகள் வாங்கி முன்னிலையில் இருந்து நம்ம திரவியம் வந்து இந்த அவார்டு வாங்கியிருக்காரு. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஃபேவரட் ஆக்டருக்கான அவார்டு வாங்கியிருக்காரு. இன்னொன்று ரசிகர்களை பற்றி பேசியிருந்தார். இவ்வளோ அன்பு நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு யோசிப்பேன். ஃபேன்ஸ் மீட்டில் கூட அவ்வளோ அன்பு காமிச்சாங்க லாஸ்ட் இயர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த ஃபேக் ஐடி, ஃபேக் பர்சன்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்மளை டவுன் பண்ணுறதுக்காக ஏதோ அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. நம்மளை வந்து கொண்டாடுற ரசிகர்கள் இருக்கும்போது அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஷேர் பண்ணார். மற்ற பர்சன்ஸை வந்து டவுன் பண்ணுறதுக்காக உங்களோட ஃபேன் பேஜ் அப்படிங்கிற பேரை யூஸ் பண்ணி பண்ணுவாங்களா அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி ஃபேக் ஐடியை க்ரியேட் பண்ணி அந்த மாதிரியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. எனக்கே வந்து ஃபேக் ஐடியை க்ரியேட் பண்ணி திட்டுறதுக்காகவே வருவாங்க. இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பவித்ராவை பற்றி பிக் பாஸ் போயிருந்தாங்க ரீசெண்டாக. அவங்களோட ரியல் கேரக்டரே அதுதான். ரொம்பவே ஜென்யூன், ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸ்வாதியை பற்றியும் அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. 2 பேருமே ரொம்பவே டெடிகேட்டட், ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பப்ளியான, சுட்டித்தனமான ஒரு பொண்ணாக இருப்பாங்க எப்பயுமே. ஆனால் அவங்க அந்த ஸ்க்ரீனில் வந்து சாக்ரிஃபைஸ் ஆகவே மாட்டாங்க, பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. பவித்ரா பொறுத்த வரைக்கும் அது ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட். அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தது. இவங்களுக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ், ஆனால் தமிழுக்கு இது ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னாலும் அவ்வளோ ஒரு சப்போர்ட் எனக்கு கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்வாதியை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் உங்களோட ஃபேவரட் அப்படின்னா எந்த பேர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. உங்களோட ஃபேவரட் இல்லை, ரசிகர்கள் கொண்டாடுற ஃபேவரட் அப்படின்னா யார் அப்படின்ட்டு. திரவியம், ஸ்வாதி 2 பேருமே அதுக்காக நான் குறைச்சி சொல்லலை. இந்த பேரை நான் குறைச்சி சொல்லலை. இந்த பேரு சீரியல் முடிஞ்சதுக்கப்புறமும் இப்போ வரைக்கும் மறுபடியும் சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அதனால் இந்த பேர் வந்து ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதாவது திரவியம், ஸ்வாதி, பிரியா, ஜீவா அந்த கேரக்டர். அவ்வளோ இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் டிஎஸ் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ரசிகர்கள் அப்படின்ட்டு. உண்மையாக ரொம்பவே மேஜிக்கலான ஒரு பேர். இன்னொன்று, எங்களுக்கு அவ்வளோவா நடிக்க ஸ்க்ரீன் ஸ்பேஸே கிடையாது. ஆனாலும் எங்களோட அந்த சின்ன ஒரு போர்ஷன்னாலும் அதை அந்த அளவுக்கு ரசிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ER2 பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சொன்ன கதை வேறு, நடந்தது வேறு அப்படிங்கிறது கிளியராகவே சொல்லிட்டு இருக்காங்க. நிறையவே சேஞ்சஸ், நிறையவே மாற்றம் நடந்தது அப்படின்ட்டு. இன்னொன்று, ER2ல வந்து சிங்கிள் ஹீரோ ப்ராஜெக்ட் அப்படின்னு தான் அவர் கமிட் ஆகியிருக்கார் போல இருக்குது. அதுக்கப்புறம் 500 எபிசோட்ஸ்க்கு அப்புறம் தான் அடுத்த பேர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து கேட்பாங்க, எதுக்கு இவர் டபுள் ஹீரோ சப்ஜெக்டாகவே எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி. நான் என்னங்க பண்ணட்டும், நெகட்டிவ் கேரக்டர் பண்ணணும்னு கூட எனக்கு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் அமைய மாட்டேங்குது. இந்த மூஞ்சை பார்த்தா சாஃப்டான கேரக்டர் தான் கொடுக்கணும்னு வராங்க. நான் என்ன பண்ணுறது, கிடைக்கிறத பண்ணுவோன்னு பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த சீரியலில் வந்து வீட்டுக்கு வீடு வாசப்படியில் அந்தளவுக்கு எனக்கும் அவங்களுக்கும் சீன்ஸ் இல்லை. அதனால் அந்தளவுக்கு நிறைய சீன்ஸ் வரலை. அதே மாதிரி இப்போ பவித்ராவோட இப்போ சீரியல் கமிட்டாக இருக்கிறதும் வந்து அவங்க நேமும் பவித்ரா தான். அவங்களும் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இனிமேல் போக போக தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவரோட நடித்த ஹீரோயின்ஸை பற்றி எல்லாம் அவ்வளோ பாசிட்டிவான ஒரு கமெண்ட் வந்து கொடுத்துருந்தாரு. ரசிகர்களால் மட்டும்தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் நான். அதுக்கு உண்மையிலேயே பெரிய நன்றி சொல்லியே ஆகணும் ரசிகர்களுக்கு. அன்கண்டிஷ்னலாக இவ்வளோ ஒரு லவ்வை வந்து கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. இன்னொன்று, திரவியம் வந்து அவங்க ஃபேமிலியை பற்றியும் சொல்லியிருந்தாரு. ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட். என்ன பண்ணுற, எதுக்கு போகிற, எதுக்கு வர அப்படின்னு கேள்வி கேட்காம நம்மளை ஃப்ரீயாக விட்டாலே அதுவே பெரிய சப்போர்ட் நம்மளுக்கு. அந்த வகையில் இன்றைக்கி டே எப்படி இருந்ததுன்னு மட்டும்தான் என்னை கேட்பாங்க, மற்றபடிக்கு ஃப்ரீயாக விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட். அவங்களோட மகள் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்காளாம் இப்போ கரண்ட்டாக. நல்லா வளர்ந்துட்டா. அவளோட அந்த குழந்தைத்தனத்தை வந்து மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. வாவ், எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு இன்டர்வியூவில் இப்போ தான் பார்த்து முடித்தேன். எப்படி இருந்துச்சு இன்டர்வியூ பார்த்தீங்களா? சூப்பராக இருந்ததுல. வாழ்த்துக்கள் ஹீரோ, இன்னும் மென்மேலும் வளர்கிறதுக்கும் நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணுறதுக்கும்.